உங்களுக்கு பாடி காமிப்பார்கள். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். தானத்தில் சிறந்தது இரத்த தானம், அதை கொடுத்தால் நிறையும் உந்தன் மனம். தானத்தில் சிறந்தது இரத்த தானம், அதை கொடுத்தால் நிறையும் உந்தன் மனம். எங்கோ ஓருயிர் உனை வாழ்த்தும், அங்கு தீபம் ஏற்றும் ஓர் குடும்பம். தானத்தில் சிறந்தது இரத்த தானம், அதை கொடுத்தால் நிறையும் உந்தன் மனம். விபத்தினின் போதும் குருதி போகலாம், மக பேற்றினின் போதும் குருதி போகலாம். அறுவை சிகிச்சையிலும் குருதி போகலாம். இரத்த தானம் நீ செய்தால் நலம் பெறலாம். தானத்தில் சிறந்தது இரத்த தானம், அதை கொடுத்தால் நிறையும் உந்தன் மனம். 18 வயதில் நீ குருதி கொடுக்கலாம், கொடுத்த குருதியையும் நீ மீண்டும் பெறலாம். குருதியில் மட்டுமே ஜாதி இல்லையே, இதை தொடர்ந்து நீ செய்தால் தோல்வி இல்லையே. தானத்தில் சிறந்தது இரத்த தானம், அதை கொடுத்தால் நிறையும் உந்தன் மனம். அடுத்த வாரம் கேம்பா கண்டிப்பா பண்ணிடலாங்க. சரிங்க. வணக்கம். நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஸ்கூல் ஃபங்க்ஷன் இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கோம். ஓ, வர 5ஆம் தேதி ஃபங்க்ஷன்ல எதுக்கு நேர்ல வந்து கொடுத்துக்கிட்டு ஒரு கொரியர்ல அனுப்பிச்சிருக்கலாமே. அப்படி இல்ல, நாளைக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்ட், உங்களை நேர்ல வந்து கூப்பிடுறதானே முறை. ஸ்கூல் பசங்க மத்தியில ரத்த தானத்தை பத்தி மோட்டிவேட் பண்றதா என்னோட ஆசை. அதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா வரேன். வண்டி எப்ப அனுப்பணும்? அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, நான் என் 2 வீலர்லயே வந்துடுறேன். சார், உங்க எளிமை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். நாங்க வரோம். வரலாம். ஏமா இன்னும் தூங்கலையாமா? அப்பா, இங்க தனியா ஹால்ல உட்கார்ந்து எதையோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணு இல்லாமையா இந்த ராத்திரி நேரத்துல இப்படி தனியா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க? தனியா உட்கார்ந்து அழுதாதான்ப்பா தப்பு, சிரிச்சா தப்பு இல்ல. அம்மாடி, நானும் உன் வயசை தாண்டி வந்தவன் தாமா. கொஞ்ச நாளாவே உன் போக்குல ஒரு மாற்றம் தெரியுது. அதுக்கான காரணம் என்னங்கறத இந்த அப்பா தெரிஞ்சுக்க கூடாதடா செல்லம். என்னம்மா மௌனம் ஆயிட்ட? அப்பா, நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்பா. நிசமா? நிசமா? ஐயோ, இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என்னால எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியலையே. முருகா, நான் இப்பவே நைட்டா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம புரோக்கருக்கு போனை போட்டு நம்ம ஜாதியில நல்ல மாப்பிள்ளையா சீரியஸா தேட சொல்றேன். அப்பா, என்னம்மா? அதுக்கெல்லாம் அவசியம் இல்லப்பா, நானே பாத்துட்டேன்பா. அப்பா, நான் நம்ம பக்கத்து வீட்டு குமாரியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா. குமாரியா? அந்த பையன் 20,000 ரூபாய் தானமா சம்பாதிக்கிறான். பரவாயில்லப்பா, வர்ற சம்பளத்துல எப்படியும் சிக்கனமா குடும்பம் நடத்த முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. அம்மாடி, இந்த குறைஞ்ச வருமானத்துல எனக்கு எப்படிமா உன் சம்பளத்தை தருவ? அதுதானமா உன் கண்டிஷனே. அதுக்கு தேவையே இருக்காதுப்பா. ஏன்னா எல்லாரையும் நேசிக்கிற ஒரு மனித கடவுளா தான் நான் அவரை பாக்குறேன். மனித நேயங்கிறது அவர் கூடவே பிறந்ததுப்பா. அப்படிப்பட்டவரு நிச்சயமா உங்களோட கடைசி காலத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஆதரவா இருப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. என்னப்பா மௌனம் ஆயிட்டீங்க? ஜாதி பிரச்சனையா? நம்ம ஜனங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா?
ஜாதி என்னம்மா ஜாதி? நம்ம குலதெய்வ முருக கடவுளை பள்ளிக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நம்ம சாதி சனங்களை விட காலம் பூரா வாழம் போற உன்னோட சந்தோஷம் தாமா எனக்கு முக்கியம். குடும்பத்தை நேசிக்கிறவன் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். பாசமுள்ள தகப்ப மக ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணுமா. அதுக்காக என்னுடைய பழைய கொள்கைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டமா. ஆனா ஆனா என்னப்பா? அம்மாடே, நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவர் ஒரு சோசியல் ஒர்க்கர். கல்யாணத்துக்கு நிறைய கூட்டம் வருமே, வர முகூர்த்தத்துக்குள்ள நல்ல பெரிய மண்டபமா கிடைக்கணுமேன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேம்மா. போங்கப்பா, நான் என்னமோன்னு பயந்தே போயிட்டேன். போய் நிம்மதியா சந்தோஷமா படுத்து தூங்குமா. நாளைக்கே சம்பந்திய பார்த்து சம்பந்தத்தை பேசி முடிச்சிடுறேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ சோ மச். இந்திராவ எங்க வீட்டு மருமகளா அனுப்ப சம்மதிச்சீங்களே, ரொம்ப சந்தோஷம் அண்ணே. எல்லாம் அந்த வடிவுடைய அம்மனுடைய கருணம்மா. மனித நேயம், நல்ல ஒழுக்கம், இப்படிப்பட்ட ஒரு பையனை மாப்பிளைய அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். 1 கோடி ரூபாய் பிரீமியத்தை ஒரே ஆள் கொடுத்தா மாதிரி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணே, இவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொல்லிருக்கீங்க. என் கையாலேயே ஒரு கப் காஃபி போட்டு இப்பவே எடுத்துட்டு வரேன். காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாமா? இருங்க, எடுத்துட்டு வரேன். சம்பந்தி, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? கல்யாணத்துக்கு எவ்வளவு வேலை இருக்கு, காஃபிக்கெல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. சம்பந்தி, நீங்க இந்த காப்பியை குடிக்காம போற என்ன குடிக்க சொல்லுவா சம்பந்தி? ஒரு ஹெல்ப் பண்ண கூடாதா? குடிச்சிட்டு போங்களேன். சரி, ஆமா, மாப்பிள்ளை பையன் எங்க? இந்த காலத்து பசங்க நம்மள விட ரொம்ப ஸ்பீடு. காலையிலேயே உங்க மகளை கூட்டிக்கிட்டு என் பையன் டி நகர் போயிருக்கான். ஏதோ நாளைக்கு ரத்த தான முகாமுக்கு ஏற்பாடு செய்யணுமா, அதனால பொறுப்பா 2 பேரும் வெளியே கிளம்பிட்டாங்க. ரத்த தானம் செய்வேன், மனித உயிர்களை காப்பேன்.